கழகத்துடைய வரலாறு தெரியாத உதயநிதிக்கு எங்களை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் யோக்கியதையும் கிடையாது. அவங்க தாத்தாவுடைய வீர வரலாறு எல்லாம் அவருக்கு தெரியுமா? அவங்க தாத்தா கருணாநிதியுடைய வீர வரலாறு எல்லாம் எடப்பாடியார் காலில் நாங்கள் விழுவோம். நீ ஏன்பா நயன்தாரா காலில் விழுந்த? தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்பம் இல்லாமலேயே தேர்தல் அறிவிப்பு வந்தவுடன் பிஜேபியினுடைய வேட்பாளர் நமச்சிவாயம் ஒரு மாத காலமாக வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலத்திற்கும் பதுங்கல் வேலையை செய்தார். அதன் பிறகு அந்த கட்சியினுடைய தலைமை மிரட்டியதனுடைய அடிப்படையில் இன்று வேட்பாளராக களம் காண்கின்ற கழகத்துடைய வரலாறு தெரியாத உதயநிதிக்கு எங்களை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் யோக்கியதையும் கிடையாது. அவங்க தாத்தாவுடைய வீர வரலாறு எல்லாம் அவருக்கு தெரியுமா? அவங்க தாத்தா கருணாநிதியுடைய வீர வரலாறு எல்லாம் புரட்சி தலைவரால 10 ஆண்டுகளுக்கு மேலாக வனவாசத்திற்கு அனுப்பப்பட்டவர் கருணாநிதி. தேர்தலில் போட்டியிட்டு புதுச்சேரி மாநில மக்களுடைய நல்வாழ்விற்காக பாடுபடுவதற்காக உங்கள் முன் இன்று வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். தம்பி தமிழ்வேந்தன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் பெருமாகாந்தி அம்மையார் அவர்கள் மதுரையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய காலிகளால் கல்லாலும் விழுவாரு. எடப்பாடியார் காலில் நாங்கள் விழுவோம். நீ ஏன்பா நயன்தாரா காலில் விழுந்த? வரவே மாட்டாங்க இல்லையா? அவங்க பணக்காரங்க. ஒரு கையில் அடிச்சாலும் பெரிய பணக்காரங்க. குடும்பம் செல்ல விட வர வாங்கிக்கலாம். ஜான்குமார் போனது தான் வேற